Next, sum number 7. Sum number 7. If Z1, Z2 and Z3 are three complex numbers. Three complex numbers are Z1 and Z2 and Z3. Such that modulus of Z1 equal to 1, modulus of Z2 equal to 2, modulus of Z3 equal to 3, and modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1. So, sum of the complex number Z1 plus Z2 plus Z3, modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1. So that modulus of 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 equal to 6 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கிவன் சரிங்களா. இப்போ கிவன் ஃபஸ்ட் எழுதலாங்களா. கிவன் என்ன பாருங்க, modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1 சரிங்களா. ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். செகண்ட் கிவன் என்ன இருக்கு, modulus of Z1 equal to 1 ரைட்டுங்களா. அப்போ modulus of Z1 equal to 1ங்கிறப்ப இங்கே ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு பண்ணுறோம். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம்னா modulus of Z ஸ்கொயர் உடைய வேல்யூ சரிங்களா ஃபார்முலாவில் பண்ணோம் இல்லையா. modulus of Z ஸ்கொயர் equal to Z பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. modulus of Z ஸ்கொயர் equal to Z பார். அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், இந்த modulus of Z equal to 1 அப்படின்னு இருக்கப்ப போத் சைட் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ modulus of Z1 ஸ்கொயர் equal to என்ன ஆயிடும், 1 ஆயிடும். இப்போ இங்கே Z ஸ்கொயருங்கிறது Z பார் தானே. அப்போ இதை எப்படி எழுதலாம், Z1 பார் equal to 1. Then Z1 equal to 1 by Z1 bar. Z1 equal to 1 by Z1 bar. Next Z2 modulus of Z2 equal to 2 கொடுத்திருக்காங்க. Modulus of Z2 equal to 2 squaring on both sides. Modulus of Z2 square equal to 2 square 9 4 9 2 square 9 4 9. இப்போ again இதை யூஸ் பண்றப்ப Z2 bar Z2 square modulus of Z2 square Z2 bar equal to 4. Then Z2 equal to 4 by Z2 bar. அப்போ Z2 ஓட வேல்யூ என்ன ஆயிடும், 4 by Z2 bar ஆயிடும். Next modulus of Z3 equal to 3. So squaring on both sides. அப்போ modulus of Z3 whole square equal to 3 square 9. So modulus of Z cube Z3 whole square அப்படிங்கிறப்ப Z cube Z3 bar Z3 bar equal to 9 அப்படின்னு இருக்கு. Then Z3 equal to 9 by Z3 bar அந்த டிவைடர்ல வந்து Z3 barங்கிறது சரிங்களா. அப்போ இங்கே Z1 ஓட வேல்யூ என்ன இருக்கு, 1 by Z1 bar. Z2 உடைய வேல்யூ வந்து 4 by Z2 bar. Z3 ஓட வேல்யூ 9 by Z3 bar அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் ரைட்டுங்களா. இப்போ now Z1 plus Z2 plus Z3 அப்போ Z1 ங்கற டேர்ம்ஸ் என்ன எழுதலாம், 1 by Z1 bar எழுதலாம். ப்ளஸ் இங்கே சம் பார்த்தீங்கன்னா 4 என்ன இருக்கு, 4 இருக்கு இந்த இடத்துல ரைட்டுங்களா. அப்போ இதை எழுத ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதுறப்ப Z1 எழுதுறப்ப 1 by Z1 bar எழுதிட்டேன். அடுத்து Z2ங்கிறது என்ன இருக்கு, ப்ளஸ் 4 by Z2 bar எழுதிருக்கேன். அடுத்து Z3 ஓட வேல்யூ என்ன இருக்கு, 9 by Z3 bar அப்படின்னு எழுதிருக்கிறோம் ரைட்டுங்களா. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், இந்த எல்சிஎம் பண்ணுறேன். இந்த டினாமினேட்டர்ஸ் எல்சிஎம் பண்ணுவோம். டினாமினேட்டர்ஸ் எல்சிஎம் பண்ணால் Z1 bar Z2 bar Z3 bar Z1 bar into Z2 bar into Z3 bar இதை எல்சிஎம் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றில் Z1 bar இருக்கு, எந்த டேர்ம் கிடையாது, Z2 bar Z3 bar டேர்ம்ஸ் கிடையாது. இப்போ நியூமரேட்டரில் என்ன பண்ணுறோம், 1ஆல் Z2 Z3 வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன எழுதுவீங்க, Z1 bar இருக்கு, எந்த டேர்ம்ஸ் வந்து இதாக இருக்குது, ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து கிடையாது, Z2 bar Z3 bar. அப்போ நியூமரேட்டரை வந்து Z2 bar Z3 bar மல்டிப்ளிகேஷன் பண்ணேன். ப்ளஸ் இங்கே Z2 bar இருக்கு, இங்கே என்ன இருக்கு, Z2 bar இருக்கு, எந்த டேர்ம் இல்லை, Z1 bar Z3 பாரும் இல்லை. இப்போ Z1 bar Z3 bar நியூமரேட்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப 4 Z1 bar Z3 bar அப்படின்னு ஆயிரும். ப்ளஸ் இங்கே Z3 bar இருக்கு, எந்த டேர்ம் மிஸ்ஸிங்காக இருக்கு, Z1 பாரும் Z2 பாரோட டேர்ம்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்கு. அப்போ நியூமரேட்டர்ஸ் அதை மல்டிப்ளிகேஷனால் பண்ணுறப்ப 9 into Z1 bar Z2 bar டிவைடட் பை Z1 bar Z2 bar Z3 bar அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், மாடுலஸ் பண்ணுறேன். போத் சைட்ஸ் என்ன பண்ணுறேன், மாடுலஸ் பண்ணுறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 plus Z3 equal to மாடுலஸ் ஆஃப், இப்போ இது ஃபுல்லாகவே இப்போ என்ன இருக்குது, கான்ஜுகேட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ கான்ஜுகேட்டில் இருக்குன்னா டோட்டலாக என்ன பண்ணுறோம், கான்ஜுகேட் ஆஃப்
Z2 Z3 plus 4 Z1 Z3 plus 9 Z1 Z2 divided by conjugate of Z1 Z2 Z3 அப்படின்னு கொண்டு வந்துருக்கிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம், Z1 plus Z2 plus Z3 மாடலஸோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ இந்த இதுக்கு ஆன்சர் 1 கொண்டு வந்துடலாங்களா. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு மாடலஸ் பண்ணுறப்ப மாடலஸ் பண்ணுறப்ப கான்ஜுகேட் என்ன ஆயிடும், ப்ளஸ் டேர்ம் ஆயிடும். கான்ஜுகேட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வேல்யூவில் வந்துடும். அப்போ இங்கே கான்ஜுகேட் என்ன ஆயிடும், ப்ளஸ்ன்ற டேர்மில் வந்துடும். அப்போ பாசிட்டிவ் டேர்மாக வரப்ப ஃபஸ்ட்டு இங்கே நமக்கு சம்மா தானே கொடுக்குறாங்க, மாடலஸ் ஆஃப் 9Z1 Z2 ப்ளஸ் 4Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 டிவைடட் பை இங்கே எழுதுறப்ப மாடலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் Z2 இன்ட்டு மாடலஸ் ஆஃப் Z3 அப்படின்னு இருக்கும். இப்போ மாடலஸ் ஆஃப் Z1 என்ன இருக்குது, 1. இது இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 3. 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 என்ன ஆயிரும், 6 ஆயிரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் ஆன்சராக இருக்குங்க. என்ன கொடுத்துட்டாங்க, மாடலஸ் ஆஃப் 9Z1 Z2 ப்ளஸ் 4Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 ஈக்குவல் டு 6 ஹென்ஸ் த ப்ரூஃப் அப்படின்னு கொண்டு வந்துடலாம். சரிங்களா. Sum number 8. Sum number 8, if the area of the triangle formed by the vectors z, iz and z plus iz is 50 square units, find the values of modulus of z அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா. ஸோ அப்போ இங்கே வெக்டர்ஸோடைய அந்த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம் த வெக்டர்ஸ், ஒரு வெக்டர்ஸாக ஃபார்ம் ஆகுது. z plus iz அப்படின்னு ஃபார்ம் ஆகிருக்கு. ரைட்டுங்களா. ஸோ அப்போ அதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். என்ன சொல்லலாம், z iz and z plus iz ஃபார்ம் ஆன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்றப்ப இங்கே z இருக்குது. இதை மாடலஸ் பண்ண மாடலஸ் ஆஃப் z வந்து மாடலஸ் ஆஃப் z தான் இருக்கும். மாடலஸ் ஆஃப் izோட வேல்யூ என்ன இருக்கும், z தான் இருக்கும். அப்போ 2 sides வந்து ஈக்குவல் ஆகிடும். 2 sides are equal அப்படிங்கிறப்ப அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். 2 sides ஈக்குவலாக இருந்தால் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்லுவாங்க, சின்ஸ் மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் iz, மாடலஸ் ஆஃப் iz வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், z ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு z ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதனால் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு half of bh அப்படின்னு சொல்லுவோம். அப்போ bங்கிறது என்ன இருக்குது, மாடலஸ் ஆஃப் z. அடுத்து ஹெச்ங்கிறது மாடலஸ் ஆஃப் z. அப்போ மாடலஸ் ஆஃப் z இன்ட்டு மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிரும், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு half of மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர். given ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 50 ஸ்கொயர்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 50 ஈக்குவல் டு 1/2 மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர். இந்த 2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுங்க. 50 இன்ட்டு 2 100 ஆயிரும். ஸோ மாடலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. இப்போ மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 ஆயிரும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 என்ன வந்துடும், 10 ஆயிரும். இங்கே என்ன கேட்டுக்காங்க, ஃபைண்ட் அவுட் என்ன இருக்குது, மாடலஸ் ஆஃப் z. தென் மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 10. 2 மார்க்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா.